நாக்கு ருசியை மாத்திரம் கருதி பெருந்தீனி தின்பவனைக் கண்டால் அவமதிப்புண்டாவது இயற்கையேயாம். சிங்கம் புலிகளைப் போல உடல் வலிமையையும் அதற்கு தகுந்த தீனியையும் உடையவனைக் கண்டால் யாருக்கும் அவமதிப்பு உண்டாகாது, சாதாரணமாக பயம் உண்டாகும். நானாவிதமான விலை உயர்ந்த உணவுப் பொருட்களை தின்றால்தான் உடம்பிலே பலம் வரும் என்று சிலர் நினைக்கிறார்கள். இது தவறு. காரசாரங்களும் வாசனைகளும் உண்டாக்கி ருசியை அதிகப்படுத்தும் வஸ்துக்கள் தேக பலத்திற்கு அவசியமில்லை. கேப்பைக்களி, கம்மஞ்சோறு இவற்றால் பலம் உண்டாவது போல் பதிர்பேணியிலும் லட்டுவிலும் வெங்காய சாம்பாரிலும் உண்டாகாது. 1916 ஜூன் 22 அன்னைக்கு மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் உடம்பு அப்படிங்கிற தலைப்புல எழுதிய கட்டுரையின் சிறு பகுதி தான் இப்ப நான் சொன்ன வரிகள். இது 98 ஆண்டுகள் பழமையான கட்டுரை. இதுல வரக்கூடிய கேப்பைக்களி, கம்மஞ்சோறு இவற்றால் பலம் உண்டாவது போல் அப்படிங்கிற வரியை கவனிச்சிங்களா? பாரதியாரே கேப்பைக்களி, கம்பஞ்சோறுல இருக்கக்கூடிய நன்மைகளை பத்தி சொல்லியிருக்கிறாரு. சரி, நீங்க இந்த கம்பஞ்சோறு சாப்பிட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதே இல்லையா? சரி விடுங்க, இன்னைக்கு நம்ம கம்பினுடைய வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே கம்பால் செய்யக்கூடிய விதவிதமான உணவுகளை ருசி பார்க்க போறோம். பார்க்கலாமா? சுமார் 4500 வருட வரலாறு கொண்ட பழமையான தொன்மையான புன்சை நிலப்பயிர் இந்த கம்பு. இன்னைக்கு உலக அளவில் இந்தியாவில் தான் கம்பு அதிகமாக பயிரிடப்படுது. ஆனால் இதனுடைய பூர்வீகம் இந்தியா இல்லை. அப்போ எது தெரிஞ்சுக்கலாமா? கம்பின் பூர்வீகம் ஆப்பிரிக்கா கண்டம்தான். கிமு 2500 சமயத்தில் மேற்கு ஆப்பிரிக்காவின் சவானா செகல் பாலைவன பிரதேசத்தின் வறண்ட புல்வெளி பகுதிகளில் கம்பு விளைந்ததற்கான தொல்லியல் ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. ஆனால் அதற்கு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பே சகாரா பாலைவனத்தில் கம்பு இருந்திருக்கக்கூடும் என்று நம்பப்படுகிறது. சகாரா பாலைவனம் முற்றிலும் வறண்ட பிரதேசமாக மாறிய காலகட்டத்தில் கம்பு சவானா செகல் பாலைவன பிரதேசங்களுக்கு பரவியிருக்கக்கூடும் என்பது தாவரவியல் ஆய்வாளர்களின் கருத்து. கம்மஞ்சோறு காலையில் சாப்பிட்டா போதுங்க, சாயந்தரம் வரைக்கும் அசராமல் வேலை செய்யலாம். அந்த கால மக்களுக்கு உடல் உழைப்பு அதிகமாகவே தேவை இருந்தது. உடல் உழைப்பை நம்பியிருந்த மக்கள் அதிகமாக விரும்பி சாப்பிட்டது இந்த கம்மஞ்சோறை தான். சரி, இந்த கம்மஞ்சோறு எப்படி செய்யறாங்க தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல கம்பை எடுத்து தண்ணீர ஊற வைப்பாங்க. அது நன்றாக ஊறிய பிறகு அந்த தண்ணீரை வடிச்சு எடுத்துருவாங்க. பிறகு அந்த கம்பை சுத்தமான துணியில பரப்பி வைப்பாங்க. மேற்பரப்பில இருந்த ஈரம் போனதும் கம்பை எடுத்து உரல்ல போட்டு லேசா குத்துவாங்க. உமி தனியா வந்துடும். பிறகு அதை முரத்துல போட்டு புடைச்சி எடுத்துக்குவாங்க. மீண்டும் ஒரு முறை உரல்ல போட்டு நல்லா இடிப்பாங்க. இப்ப கம்புல இருந்து பெரிய குருணை, சிறிய குருணை, மாவு மூணையும் தனித்தனியா பிரிச்சுக்குவாங்க. அடுத்ததா ஒலை வைப்பாங்க. முதல்ல பெரிய குருணையை இட்டு வேக வைப்பாங்க. அது வேகறதுக்கு அதிக நேரம் எடுக்கும். பெரிய குருணை வெந்ததும் சிறிய குருணையை அதோட சேர்த்து போட்டு கிண்டி வேக வைப்பாங்க. அதுவும் வெந்ததும் பிரிச்சு வச்சிருக்கக்கூடிய மாவை போட்டு கிண்டுவாங்க. குறிப்பிட்ட பதத்துக்கு வந்ததும் அடுப்பை அணைச்சிட்டு பாத்திரத்தை அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சிருவாங்க. இந்த கம்பு கலவை கொஞ்ச நேரத்துல கெட்டியா கம்பஞ்சோரா மாற ஆரம்பிக்கும். அதை கரண்டியில எடுத்து தட்டுல போட்டு உருண்டைகளா பிடிச்சு வைப்பாங்க. இந்த கம்பஞ்சோரோட குழம்பு, ரசம், மோர், மீன் குழம்பு, கருவாட்டு குழம்புன்னு எது சேர்த்து சாப்பிட்டாலும் அமக்களமா இருக்கும். கம்பு எல்லா வகையான மண்ணிலும் வளரக்கூடிய தாவரம். சத்து குறைவான மண்ணில் கூட இந்த கம்பை பயிர் செய்யலாம். மழை இல்லாத காலங்களில் வறட்சியை தாங்கி நின்று வளரக்கூடிய பயிர் அப்படின்னு இந்த கம்பை சொல்லலாம். இதனுடைய கால அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்டதிலிருந்து 3 அல்லது 4 மாதங்களில் விளைச்சலை கொடுக்கக்கூடியது. இதனுடைய உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 அடியிலிருந்து 6 அடி வரைக்கும் வளரக்கூடியது. இந்த கம்பு தானியத்தை வெட்டி எடுத்து வெயிலில் காய வச்சு உலர்த்தி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது.
6 மாசம் ஆயிருச்சுன்னா திரும்பவும் வெயில்ல காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டா இன்னொரு 6 மாசத்துக்கு கெட்டு போகாம இருக்கும். இதனால தான் நம்ம முன்னோர்கள் வறட்சியான பஞ்ச காலங்களில் உணவாக இந்த கம்பை பயன்படுத்தி இருக்காங்க. இந்த கம்பு தானியத்தை வெட்டி எடுத்த பிறகு மீதி இருக்கக்கூடிய பகுதியை கம்மன் தட்டை அப்படின்னு சொல்றாங்க. இது கால்நடைகளுக்கு மிகவும் பிடித்த உணவு. அது மட்டும் இல்லாம இந்த கம்மன் தட்டை எளிதில் மக்கக்கூடிய தன்மை உடையது அப்படிங்கிறதுனால இதை நிலத்துல உரமாகவும் பயன்படுத்துறாங்க. கிமு 2000 சமயத்திலேயே மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளான மாலி, மொரித்தானியா, புர்கினோஃபோசோ, கானா, கேமரூன் போன்ற நாடுகள்ல மக்களின் பிரதான உணவாக கம்பு இருந்திருக்குது. அங்க அப்பவே கம்பு விவசாயமும் தீவிரமா நடந்திருக்குது. மேற்கு ஆப்பிரிக்க பகுதிகளில் இருந்து கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் தெற்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் கம்பு விவசாயம் காலப்போக்கில் பரவி இருக்குது. சரி, ஆப்பிரிக்காவில் இருந்து கம்பு எப்போது இந்தியாவுக்கு வந்தது? மேற்கு ஆப்பிரிக்க பகுதிகளில் இருந்து எகிப்துக்கும் அதன் வழியாக அரேபிய நாடுகளுக்கும் கம்பு பரவியதாம். தெற்காசிய நாடுகளுக்கு கம்பு கிமு 2300க்கு முன்பே பரவ ஆரம்பிச்சது அப்படின்னு உணவியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஆப்பிரிக்காவின் வடகிழக்கு கடல் பகுதியையும் இந்தியாவின் மேற்கு கரை பகுதியையும் இணைக்கும் வணிக பாதையான சபியன் லேன் வழியாகத்தான் கம்பு, கேழ்வரகு போன்ற தானியங்கள் இந்தியாவுக்குள்ள வந்ததாம். என்னோட இருக்கிறது ஆரணிக்கு அருகில் இருக்கக்கூடிய கீழ்நகரை சேர்ந்த தமிழ்ச்செல்வி அவர்கள். வணக்கம்மா. வணக்கம் ஐயா. என்ன செய்ய போறீங்க? கம்புல அடை செய்ய போகிறேன் சார். கம்புல அடை இல்லையா? இந்த கம்பு அடை செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னெல்லாம்? வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, எண்ணெய், முருங்கைக்கீரை, உப்பு, கம்பு. இப்போ எவ்வளோ கம்புமா எடுத்திருக்கீங்க? 200 கிராம். 200 கிராம் கம்பு எடுத்துருக்கீங்க. எவ்வளோ முருங்கைக்கீரை? முருங்கைக்கீரை ஒரு கை அளவு சார். இப்போ முதல்ல கம்பை நம்ம அரைச்சிடணும் மிக்சியில் இல்லையா? அரைஞ்சது போகுமா பாருங்க. கம்பு அடை செய்யறதுக்கு கம்பு மாவு ரெடி ஆயிருச்சு. அடுத்தது வதக்க வேண்டியது எல்லாத்தையும் வதக்கணும் இல்லையா? அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம். அடுத்தது முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை லேசா வதங்கினா போதும் இல்லையா? லேசா வதங்கினா போதும். சரி, இப்போ நம்ம அடுப்பு நிறுத்திடலாமா? நிறுத்திடலாம் சார். நெல்லோ பிற தானியங்களோ கதிர் முற்ற வளைஞ்சு நிற்கும். ஆனா கம்பு முற்றினாலும் என்னைக்குமே வளையாது, விரைப்பாகத்தான் நிற்கும். இதனுடைய தோற்றம் பூனையின் வால் போன்று பார்ப்பதற்கு இருப்பதனால கேட்வால் மில்லட் என்ற பெயர்ல அமெரிக்கர்கள் இதை அழைக்கிறாங்க. புல்ரஷ் மில்லட், ஈஸ்ட் இந்தியன் மில்லட் என்ற பெயர்களையும் அமெரிக்கர்கள் இந்த கம்பை அழைக்கிறாங்க. ஆங்கிலத்துல கம்பின் பொதுவான பெயர் பேர்ல் மில்லட். முத்து போன்ற தானியங்களை கொண்டிருப்பதனால இதுக்கு இந்த பெயர் வந்திருக்குது. கேண்டில் மில்லட் என்ற பெயர்லையும் ஐரோப்பியர்கள் இந்த கம்பை அழைக்கிறாங்க. இப்போ நம்ம முருங்கைக்கீரை, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கி எடுத்து வச்சிட்டோம் இல்லையா? இதுக்கு அடுத்தது மாவை கரைச்சி இதை சேர்க்கணும். அப்புறம் உப்பு, கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு. தேவையான தண்ணி. உருட்டி வச்சாச்சு. இப்போ என்ன செய்யணும்? இதை தட்டி
தோசை கல்லில் போட்டு எடுக்கணும். கல்லில் போட்டு எடுக்கணும் ஐயா. முருங்கைக்கீரை போட்ட கம்பு அடை ரெடியாக இருக்குது. டேஸ்ட் பார்க்குறேன். நல்லா மொறுன்னு இருக்கு. இந்த அடையில் இந்த காம்பினேஷன் வெங்காயம், இந்த முருங்கைக்கீரை, பச்சை மிளகாய் இதனுடைய காம்பினேஷனோட சேர்ந்து இந்த கம்பு அடை கலக்கலாக இருக்குது. வட கர்நாடகாவில் துங்கபத்ரா நதிக்கரையில் அமைந்துள்ள கல்லூர் என்ற பகுதிகளில் கிமு 1600 சேர்ந்த பழமையான கம்பு கண்டெடுக்கப்பட்டிருக்கு. குஜராத்தின் கட்ச் மாவட்டத்தில் உள்ள சுர்கோடடா பகுதியிலையும், சௌராஷ்டிர பகுதிகளிலையும், ராஜஸ்தானின் அகர் பகுதிகளிலையும் கிறிஸ்து பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முற்பட்ட கம்பு தானியத்தின் படிமங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஆக சுமார் 3600 ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியாவில் கம்பு விவசாயம் நடந்திருக்கு, கம்பு பயன்பாட்டில் இருந்திருக்கு என்பதை இதன் மூலமாக உறுதியாக சொல்லலாம். கம்பு உலகம் முழுக்க பரவியது எப்படி? ஐரோப்பிய கண்டத்தின் தெற்கு எல்லையில் கம்பு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே பரவி இருக்கலாம்னு நம்பப்படுது. தென் அமெரிக்க கண்டத்துக்கும் கம்பை கொண்டு சென்றவர்கள் ஸ்பானியர்கள். கிபி 1601 வாழ்ந்த பிரான்சை சேர்ந்த தாவரவியல் அறிஞரான கார்லஸ் க்ளூசியஸ் அதற்கான ஆதாரங்களை திரட்டி தந்துள்ளார். கிபி 1850 தான் அமெரிக்க நாடுகள்ல கம்பு விவசாயம் ஆரம்பமானதற்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு. என்னோட இருக்கிறது சென்னையை சேர்ந்த மிஸ்ஸஸ் ஸ்ருதி கிஷோர் அவர்கள். வணக்கம்மா. வணக்கம் சார். நீங்கள் வந்து எக்தரதா அப்படிங்கக்கூடிய பேரில் ஒரு இயற்கை அங்காடி வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமாங்க சார். இன்னைக்கு நீங்கள் செய்ய போகிறதும் ஒரு இயற்கையான பொருள் தானா? ஆமாங்க சார். எதில் செய்ய போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க? கம்பு மாவில் கம்பு கேக். கம்பு மாவில் கம்பு கேக் பண்ண போகிறீங்க. ஆமாங்க. சரி, இதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவை? கம்பு மாவு, கண்டென்ஸ்டு மில்க்கு, பாதாம், உலர்ந்த திராட்சை, வெண்ணெய், செர்ரியும் பாதாமும் அலங்கரிக்க, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் மைதா. இவ்வளவு தான் தேவை இல்லையா? ஆமாங்க சார். இது என்னென்ன அளவில் எடுத்துக்குவீங்கம்மா? இது வந்து மெஷரிங் கப்பில் 1 கப்பு கம்பு மாவு, இதில் வந்து 1/4 கப்பு வந்து பால், அதே மாதிரி 1/4 கப்பு தனியாக தண்ணி, 1/4 கப்பு வெண்ணெய், அதே மாதிரி 1/4 கப் வந்து கண்டென்ஸ்டு மில்க். அப்புறம் மற்ற பாதாம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தேவையான அளவு அதை நம்ம எடுத்துக்கலாம். சரி, முதல்ல என்ன சேர்க்க போறீங்கம்மா? கண்டென்ஸ்டு மில்க். ஓகே. பால். அடுத்தது பால். பட்டர். நல்ல வெண்ணெயை உருக்கி வச்ச வெண்ணெய். இது முதல்ல மிக்ஸ் பண்ணிட்டு தேவைன்னா எவ்வளோ வாட்டர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் போட்டுக்கலாம். சரி, இது மூணும் ஒன்று சேரணும் இல்லையா? நல்லா சேரணும், மிக்ஸ் ஆகணும், தனித்தனியாக இருக்கக்கூடாது. ஆமாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி மாவு வந்து கட்டி இல்லாமல் கொஞ்ச நேரம் நம்ம தொடர்ந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம அந்த கம்பு மாவை நம்ம சலிச்சு எடுக்கும் போதே பேக்கிங் பவுடர் இல்லையா? ஆமாம், அதுவும் கொஞ்சம் சேர்த்து தான் ஜலிக்கணும். அது எல்லா மாவுமே ஒன்றா மிக்ஸ் ஆகி தான் ஜலிக்கணும். சலிக்கும் போதே நம்ம பேக்கிங் பவுடரை சேர்த்தது எதுக்காக அப்படின்னா நல்லா ஒன்று சேர்ந்துடும், மாவோட மாவா நல்லா ஒன்று சேர்ந்துடும். அதுக்காக. ஓகே, அதுக்காக. இது விருப்பப்பட்டால் எசன்ஸ் சேர்த்துக்கலாம் இதில். ஓகே, வெண்ணிலா எசன்ஸு இல்லை கோகோ எசன்ஸு, கோகோ பவுடர் வேணுன்னா போட்டு, கோகோ சாக்லேட் வேணுன்னா சேர்த்துக்கலாம். நான் இதில் எசன்ஸ் எல்லாம் சேர்க்கல. இதில் கம்போட ரா ஃப்ளேவர் நமக்கு இருக்க தான் செய்யும். நான் எசன்ஸ் வேணான்னு அதில் சேர்க்கல. ஓகே, கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஆமாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு போதும் இல்லையா? போதும். இப்போ இதுக்கு மேலே என்ன சேர்க்க போறீங்க? இது நட்ஸ்லாம் சேர்க்கலாம். வெட்டி வச்சிருக்கக்கூடிய பாதாம் பருப்பு, நம்ம 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண பிறகு இதை வந்து 40 மினிட்ஸ் வச்சு குக் பண்ணணும். ஓகே, இப்போ முதல்ல நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம் சார். ஓகே. 180 டிகிரியில் செட் பண்ணியிருக்கு டெம்பரேச்சரை. பேக்கிங் மோடில் செட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 10 நிமிஷம் இந்த மாதிரி டைம் வந்து வச்சுக்கணும். ஓகே. மோல்டில் முதல்ல என்ன பண்ண போறீங்க? இது வந்து கிரீஸ் பண்ணணும். பட்டர் போட்டு. ஓகே. நல்லா கையில் தான் தடவணும். ஓகே.
எல்லா இடமும் நல்லா பரவுற மாதிரி நம்ம வந்து முதல்ல வெண்ணெயை தடவிடுறோம். இதுக்கு மேலே என்னம்மா சேர்க்க போகிறீங்க? இதுக்கு மேலே அந்த மைதா கொஞ்சம் போட்டு, கொஞ்சமாக மைதா மாவு. ஆமாம், இதுதான் முக்கியம், இல்லைன்னா கேக் வந்து போய் உள்ளே ஒட்டிக்கும். ஓகே. இது வந்து நல்லா இந்த மாதிரி ஓகே எல்லா இடமும் இந்த மைதாவை சுற்றி வர மாதிரி இந்த மாதிரி பண்ணணும். பட்டரில் படணும் இது. ஓகே. இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த எக்ஸஸாக இருக்கிற மாவை இதில் அப்படியே நம்ம தட்டிடுறோம். ஓகே. இந்த மாதிரி. ஸோ மைதா நமக்கு இது க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே. மீதி மாவு எல்லாமே நம்ம வெளியில் எடுத்துட்டோம். சரி. இப்போ இதை ஃபில் பண்ணிவிட்டு உள்ளே வைக்க வேண்டியதான். இப்போ நம்மளுக்கு ப்ரீ ஹீட் ஆயிருச்சு இல்லையா? இப்போ நம்ம உள்ள எடுத்து வைக்கலாமா? வைக்கலாம். வச்சிடலாம். இப்போ 40 மினிட்ஸ் டைம் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ 40 மினிட்ஸ் செட் பண்ணிக்கலாம். அரிசியை காட்டிலும் கால்சியம், புரதம், இரும்பு, உயிர்ச்சத்து என அனைத்து சத்துக்களுமே அதிகமாக கொண்ட தானியம் கம்பு. கம்புல தான் 11.8% புரதச்சத்து இருக்குது. இது கோதுமையை விட அதிகம். கம்புல வேற எந்த தானியத்திலும் இல்லாத அளவிற்கு 5% எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெயில இருப்பது உடலுக்கு உகந்த நல்ல கொழுப்பு. தவிர பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் போன்ற தாது சத்துக்களும் உயிர் சத்துக்களும் இந்த கம்புல அதிகமாகவே இருக்கு. அதனால வளர்ற குழந்தைகளுக்கு இது முக்கியமான உணவு. அதே மாதிரி பருவமடைந்த பெண்களுக்கும் கம்பு அத்தியாவசியமான உணவு. நமக்கு கம்பு கேக் ரெடி ஆயிருச்சு இல்லையா? ஓகே. இப்போ உடனே நம்ம எடுக்க முடியுமா? 1 நிமிஷம் செட்டிங் டைம் கொடுத்துட்டு எடுத்துடலாம். சரி. 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கேக்கை வெளியில் எடுத்துடலாமா? எடுத்துடலாம் சார். எடுங்க. கம்பு கேக் நமக்கு ரெடி ஆயிருச்சு. டேஸ்ட் பார்த்துடலாமா? ஆமாங்க சார், கண்டிப்பாக. நல்லா சாஃப்டாக இருக்கு. அதோட அந்த திராட்சை, பாதாம் அதுவும் கடிப்படுது. நல்ல டேஸ்ட்டு. இது வந்து இந்த கால குழந்தைகளுக்கு கம்பை எப்படி கொடுக்கறது அப்படின்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு ரெசிபி. கம்பு கேக் அருமை. கம்பு சமைக்கிறதுக்கு அதிக நேரம் எடுக்கும். அதே போல கொஞ்சம் மெதுவாகத்தான் ஜீரணமாகும். ஆனா உடல்ல இருக்கக்கூடிய அஜீரண கோளாறுகளை போக்கும் சக்தி இந்த கம்புக்கு இருக்குது. இது குடல் புண், வயிற்றுப்புண், வாய்ப்புண் அனைத்தையுமே குணப்படுத்தக்கூடியது. கம்பு ரொட்டி சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய அமைலோஸ், அமைலோபெக்டின் அப்படிங்கக்கூடிய பாலிசாக்கராய்ட் சற்று இறுக்கமானது, மெதுவாகத்தான் ஜீரணமாகும். தவிர கம்பில் இருக்கும் சர்க்கரையை மெதுவாகத்தான் ரத்தத்துல கலக்கவும் செய்யும். அது போக கம்புல இருக்கக்கூடிய லோ கிளைசமிக் தன்மை, அதுல இருக்கக்கூடிய அதிக நார்ச்சத்து இதெல்லாம் சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் வேறொரு உணவோடும் வரலாறோடும் உங்களை சந்திக்கின்றேன். பாய்.